நான் என்ன சொல்றேன்னா ஒரையும் கூட திங்க முடிய மாட்டேங்குது. 70 வயசுக்கு மேல ஆனா 75 தானா வயசுக்கு தான் வந்து இதெல்லாம் பண்ண முடியறாங்க. நீ வயசானவி எப்படி நான் சொல்றேன் கேளுங்க. 15 வயசுக்கு மேல இப்ப இருக்கிற பிள்ளைங்க வயகெல்லாம் 15க்கு முந்தி திங்கிறதுக்கு பிரியம் இருக்காது. ஏதோ இனிப்பு திங்கத்தான் பிடிக்கும். நானே அப்படித்தான் தின்னேன் இனிப்பு. அப்புறம் 15க்கு மேல 45 வரையில என்ன வேணுமோ எல்லாம் தின்னுக்கணும். அதுக்கு மேல பல்லும் போயிருது, உடம்பும் ஏத்துக்க மாட்டேங்குது. அதனால வந்து எல்லா பழக பிள்ளைகளுக்கு அறிவிக்கிறேன் நான். என்ன நல்லா நினைச்சா சாப்பிடுங்க. முடியாத சூழ்நிலை வேதனாங்க. அப்புறம் நம்ம திங்கலாம்னா திங்க முடியாது. பல்லு சொன்னபடி கேட்காது, பல்லு இருக்காது, உடம்பும் சொன்னபடி கேட்காது. அரிசி மில்லுக்கு போவ அரிசி வேறு ஒரு 2 வரல எங்க சரசெல்லாம் ஒரு முடி அரிசி போடு ஒரு நாள் 2 வரல இதில் ஊற வச்சிருவாங்க. அள்ளி அள்ளி போட்டு திம்பிங்க. அள்ளி கொண்டாந்து ஓட்டா ஒரு அரைப்படி அரிசி கொண்டாந்து போட்டு அந்த அரைப்படி ஒன்று காப்படி அரிச்சு ஒரு அரை கரிச்சு திங்க முடியுமா? அந்த அரிசி இப்போ மென்னு போடுவோம். அரிசியை ஒரு நாளைக்கு அரைப்படி அரிசி போடுவோம். இன்னைக்கு 100 கிராம் அரிசி போட்டா பொழுதுக்கும் தீர மாட்டேங்குது நம்மளுக்கு. சொல்றேன். ஆனா நான் அரிசி திம்பிங்களா? அரிசியே இன்னைக்கு சோறாக்கி திங்க முடியல. இன்னைக்கு 100 கிராம் அரிசி போட்டா சோறு திங்க முடியாது. இவைகெல்லாம் அரைப்படி அரிசி அந்த சரசாத்தா இருக்குதுல்ல கொண்டு வாயில அந்த ஒரு நாளைக்கு ஒரு முடி அரிசிக்கு தின்னு போடு. போடுவாங்க. ஆமா, ஒவ்வொருத்தரும் நெல்லுக்காலத்துக்கு வேலைக்கு போவாங்களா? இவ்வளவு மடியில் கட்டி திம்பாங்களா? 2 கை போடு. எனக்கு ஒரே கை போதும் அப்பவே. அதே